Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 455 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. பையன் இன்னும் சோகமா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். எப்படா போய் ஏச காப்பாத்துவோன்னு. ஜிம்பே வந்து பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, போய் ரெஸ்ட் எடு, நம்ம இன்னும் நிறைய பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லுவான். அவன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இப்படியே இருக்கேன்னு. அந்த டைம் தான் சுத்தி முத்தி பார்க்கும்போது சுத்தமா காத்து இல்ல. ஆனா இவங்க கப்பல் இன்னும் பயங்கரமா மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கு. எல்லாமே அந்த ஓஷன் கரண்டால. ஆனா இந்த வேகத்துல போயிட்டு இருந்தா இவங்க டைமுக்கு போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். இந்த விஷயத்த லூஃபி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா பையன் தேவையில்லாம டென்ஷன் தான் ஆவான். இனி இவங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போன உடனே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போரே நடக்க போகுது. அதனால அவன் பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவான். அவன் பார்த்தா அந்த விபுரு கார்டு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அது வேற கரைஞ்சுக்கிட்டே வருமா. உடனே அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம உசோப் இருக்கிறானே கிராண்ட் லைன் போவின் ஐலாண்டு, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க இன்னுமே உசோப்புக்கு பஞ்சாயத்து முடியல. அங்க இருக்க செடியெல்லாம் அவனை சாப்பிட வருதுங்க. அந்த ஹெரக்லஸ்னு ஒரு லூசு பையன் இருக்கானே, அவன் நான் தான் ஹீரோன்னு சொல்லி ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல டைலாகா அடிச்சுட்டு இருப்பானா. உசோப்பு காண்டாயி இதைத்தாண்டா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்க, ஏதாச்சும் பண்ணுடா பங்கரவாயாமா. உடனே அவன் சோகமாய் அப்படியே நின்றுவான். அடா பாவி, டிப்ரஸ் ஆகிற நேரமாடா இதுன்னு கேட்டா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். ஓடா விளக்கன்னு சொல்லி இவன் செடிகிட்ட இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். ஹீரோ ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்றான். ஆனா அந்த ஹெரக்லஸ் வந்து காப்பாத்த முடியறானே, முடியலையேன்னு புலம்பிட்டே ஓடுவான். அவன் எது ஹீரோ ஆஃப் த ஃபாரஸ்டான்னு சொல்லி கேட்பான். எப்படி எல்லாம் பில்டப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ண வருவான்னு சொல்லி, அடா ஆமாப்பா நீ தான் பயங்கரமான ஸ்ட்ராங், சூப்பரான சூப்பர் ஹீரோ, கூலான கூல் ஹீரோ, நீ நினைச்சா எது வேணாலும் முடியும் அப்படி இப்படின்னு உசுப்பேத்தி விட்டோன்னே, நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ஹீரோ ஹெரக்லஸ், நான் வந்துட்டேன்னு சொல்லி வேகமா ஜம்ப் பண்ணி வருவான். இங்க உசோப்பும் அடிச்சு புடிச்சு அந்த செடிகிட்ட இருந்து ஓடிட்டே தான் இருப்பான். சரி இவன் வந்தவன் அந்த செடியை போட்டு துவச்சு எப்படியாச்சும் உசோப்பா காப்பாத்துவான்னு பார்த்தா அது கரெக்டா நம்மால அதோட வாய்க்குள்ள போட வரும்போது அவனோட கைய ஓங்கி உசோப்போட வாயிலேயே ஒரு குத்து. அட சண்டால பயலேன்னு கத்திட்டே போய் நல்ல வேலை வாய்க்குள்ள போகாம அந்த செடியோட ஒரு சைடு ஓரத்துல போய் சாத்துன்னு அடிச்சு தேய்ச்சிட்டு போவான். அது விழுகிற ஓரத்துல அதோட வேற மேல வேகமா எடுத்தோடனே வழியில அந்த ஹெரக்லஸ் மேல அடிச்சு மொத்தத்துல 3 பேருமே சல்லுன்னு பறேந்து வந்து ஒரே மாதிரி குண்டக்க மண்டக்க வந்து கிடப்பானுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொன்னும் அட்டாக் பண்ண வந்தா இதே மாதிரி தான் நடக்குது. அவனால முடியல. ஆமா எதுக்குடா என்னைய மட்டும் தேடி தேடி அட்டாக் பண்ணுன்னு உசோப்பு புலம்புவான். ஆக்சுவலா இந்த ஐலாண்ட்ல சர்வை ஆகணும்னா அதுக்கு நல்லா ஷார்ப்பாவும் ஸ்டெமினாவும் தேவை. இப்போதைக்கு இந்த ஐலாண்ட்லயே வீக்கான ஆள் யாருன்னு கேட்டா நம்ம உசோப்பு தானாமா. சொல்ல போனா எறும்புகளும் புழுக்களும் ஒன்ன விட ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. அப்படின்னா நீ அதுங்களை விட ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லுவானா. உசோப்புக்கு காண்டாயிரும். கொய்யால நான் எறும்பு புழுக்களை விட ஸ்ட்ராங்கடாமா. உடனே ஹெரக்லஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் எறும்பும் பெரிய சைஸ் புழுவும் வந்து நின்னு பாக்கும். என்னங்கடா இத்தாண்டி இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு வாய பழப்பானா. கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள ஹெரக்லஸ் ரெண்டையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு மட்ட பண்ணிட்டு வா சாப்பிடலாமா. ஆட பாவியா அதையா சாப்பிடணும்னு கத்துவான். இப்ப என்னன்னா இங்க இருக்கணும்னா நம்ம பையன் ஸ்டாமினாவை கண்டிப்பா பில்ட் பண்ணியே ஆகணும். உசோப்புக்கு இந்த இடத்த பார்த்தாலே எதையும் சாப்பிடணும்னு சுத்தமா தோணவே இல்லை. பட் ஆனா அவனுக்கு நல்லா பசிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாச்சும் பண்ணுடான உடனே சரி ஓகே என் கூட வான்னு சொல்லி ரொம்ப தூரம் கூட்டு போவான். நம்மளுக்கே டவுட் ஆயிருச்சு, டே நிஜமாவே இதுக்கப்புறம் சாப்பிட ஏதாச்சும் இருக்குதாடா உண்மையே சொல்லுவான். அதெல்லாம் இருக்குது பேசாம வான்னு சொல்லி கூட்டு போவான். போய் பார்த்தா அருவியில தண்ணி விழுகிற மாதிரி நூடுல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுல முட்டை அப்படி எப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டேஸ்டியான ஐட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. கடையில வாங்கி சாப்பிடுவோமே அந்த மாதிரி இருக்குது. என்ன இடம்டா இதுன்னு சொல்லி அப்படியே மோப்பம் முடிச்சு பார்த்தா செம ஸ்மெல்லு. இதை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் பானா. அவன் இன்னும் அங்க வெரைட்டியா காட்டுவான். ஸ்பெகட்டி இருக்கும், சாக்லேட் ராக் இருக்கும். அங்க இருக்க ஒன்னொண்ணுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த ஐட்டத்தை தான் அப்படியே செடி கொடியா வச்சிருப்பானுங்க. இத போய் எவனாச்சும் வேண்டாம்பானா உன்னை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் செம டேஸ்டா இருக்குது, நான் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லுவான். சரி அவனும் சரி ரைட்டு நல்லா சாப்பிடு, உன்னோட ஸ்டெமினாவை ஏத்திக்க, நீ மட்டும் அப்படி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீனா அந்த மனுஷங்களை சாப்பிடுற பிளான்ஸ் எதுவுமே உன்னை சாப்பிடாதுங்க, பயந்து விட்டுருங்கன்னு சொல்லுவான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கொலை பசியில இருந்தால நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டுவான். ஹெரக்லஸ் ரொம்பவும் சாப்பிடாத, போய் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்பதான் உன்னோட ஸ்டெமினா அதிகமாகும் அப்படின்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவான். ஆனா கேட்காம இல்ல நான் நிறைய சாப்பிட்டு உன்ன மாதிரியே ஒரு கூலான ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாம தின்னோட எது ஹீரோஸா அப்படின்னா நம்ம தாண்டா இந்த ஃபாரஸ்டோட ஹீரோஸா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அவன் ஹெரக்லஸுமா. இங்க உசோப் அப்படியே டார்சான் மாதிரி வந்து நிப்பான். சாப்பிட்டு பைய பயங்கரமா மசில் ஏத்திட்டான். இனிமே டிவில யாருமே தொட முடியாது இல்ல. சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தா திடீர்னு ஆளக்கானும். உசோப்புன்னு சொல்லி கூப்பிடும் போது திங்கிற சவுண்ட் கேட்கும். என்னன்னா பைய மறைஞ்சு உட்காந்து இன்னும் விடாம தின்னுட்டே தான் இருக்கான். அங்க இருக்க ஐட்டம் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்குது. அதனால பயலுக்கு விடுறதுக்கு மனசே இல்ல. லிமிட் அளவுக்கு தின்னாதான் உடம்பு தாங்கும். லிமிட்டை தாண்டி போனா என்ன ஆகும், ஃபேட் போட்டுரும். அதனால ஹெரக்லஸ் எவ்வளவு சொல்லுவான், நீ நிறைய சாப்பிட்டீங்கன்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை, அப்புறம் ஏதாச்சும் பஞ்சாயத்துனா ஓட முடியாது பேசாம இருந்து. ஆனா அவன் கேட்காம என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, கையை வாயில அள்ளி போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தின்னுகிட்டே இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும். கடைசியில ஒரு சவுண்ட் கேட்கும், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாதுப்பான்னு. இதுக்கு மேல முடியாதா என்னடான்னு வந்து பார்த்தா நல்லா வெயிட் போட்டு பண்ணி மாதிரி இருப்பான். இதுக்கு முன்னாடி 6
சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஹீரோவா இருந்தா ஓகே, இப்ப நல்லா பல்கா பாடியை மாத்திட்டு நான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஹீரோவா இருக்க போறேம்மா. அவன் காண்டாயி கத்துக்கத்து நடத்துவான். அட கிறுக்கு பையிலே, இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணி கிளவரிச குறை அப்படின்னு கத்திட்டு இருப்பான். உசோப்புக்கு ஒண்ணும் புரியல. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடமே அதிருமா. என்ன எர்த்துக்குவேக்கான கேட்டா இல்ல, அது ஆரம்பிச்சிருச்சும்பான். என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த மொத்த இடமும் அப்படியே மூட ஆரம்பிக்கும். உடனே மேல இருந்து எல்லா அனிமல்ஸும் கீழே விழுமா. கீழே அந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு ஹோல் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகும், அதுக்குள்ள போய் விழுங்க. சொல்ல போனா இந்த மொத்த தீவுமே ஒரு பிளான்ட் தான், அதோட வாய்க்குள்ள தான் இப்ப எல்லாருமே போய் விழுறாங்க. நம்மால என்னடா இவ்வளவு பெரிய வாயா இருக்குன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு மேல ஏறி ஓடுவான். ஆனா அது விடுற மாதிரி இல்ல, தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கும். அது வாய் வேற ஏதோ இரும்புல செஞ்ச மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு இருக்குது. உள்ள விழுந்தா சங்குதான். அப்படியே நல்லா தூக்கி தூக்கி போட்டவனே உசோப்பால ஏறி ஓட முடியல, ஓவர் வெயிட் போட்டான்ல, அப்படியே மேல இருந்து கீழே விழுவான். நல்ல வேலை ஹெரக்லஸ் புடிச்சிட்டான். அங்கதான் பஞ்சாயத்து. பைய வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டான்ல, அதனால பிடிக்க முடியாம கைய விட்டுருவான். ஆட பாவி சண்டாலான்னு கத்திட்டே கீழே விழுவான். அவ்வளவு நேரம் எதுவும் பேசாம கரெக்டா அது வாய்கிட்ட போகும்போது நல்லபடியா போயிட்டு வா உசோப்பு, டாட்டா குட் பாய் அப்படின்ட்டு போவானா. எது குட் பாயா, அட பாவி பையலன்னு சொல்லிட்டு நேரா பார்த்தா அங்க மேல இருந்து நூடுல்ஸ் கீழே தொங்கிட்டு இருக்கும். இது போதுமேனு சொல்லிட்டு அத வாயில போட்டு கண்ணா பின்னாடி திங்க ஆரம்பிச்சிருவான். சோ அதை அப்படியே திங்க 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 மேல போவானா. அந்த செடியும் வாயை மூடி மூடி ஓபன் பண்ணும். அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு உள்ள கிடைச்ச உடனே டப்புன்னு விட்டுட்டு ஒரு ஏப்பத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த தீவை நார்மல் ஆக்கிரும். சோ எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இப்ப உசோப்பும் தப்பிச்சிட்டான். ஆனா என்ன, ஊறப்பட்ட நூடுல்ஸ ஒண்டியாலத்தினால பாடி நல்லா பல்கா வெயிட் போட்டு பயங்கரமா மாறிடுச்சு. ஹெரக்லஸ் பார்த்துட்டு, தம்பி இந்த மாதிரி எல்லாம் இந்த தீவுல இருந்தேன்னு வச்சுக்க, எல்லாம் அடிச்சு புடிச்சு குத்துக்கறி போட்டு உன்னை தின்னுட்டு போயிருங்க. ஏன்னா ஃபேட்டா இருக்கவங்களுக்கு தான் இந்த தீவுல டிமாண்டுமா. எது சாப்பிட்டுருமான்னு பதறுவான். ஆமா, இந்த போவின் ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்குது. நீங்க இந்த மாதிரி தீவுல போய் மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ மீன் எப்படி எஸ்கேப் ஆவீங்க, இல்லனா உள்ள எப்படி சர்வே பண்ணுவீங்க, என்னென்ன டகால்ட்டி வேலை பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னும் தப்பு இல்ல. இங்க உசோப்பு எது தப்பிக்க முடியாதான்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆவான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம, ஆமாடா அதுக்கு என்ன இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ஹீரோ ஹெரக்லஸ்ன்னு சொல்லி மறுபடியும் லூசுத்தனமா அவன் பில்டப் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.